எப்படி வந்தாலும் அது அளவு கூடனாலும் சரி குறைஞ்சாலும் சரி எப்படி இருந்தாலும் ஓகே கொடுக்குறதுனால உங்களுடைய அதை வந்து அப்படியே வந்து ஏற்றுக்கிறது. ஆமாம். சரி, நன்றி. ஐயா, 2 பேரோட மனநிலையில் என்னோட மனநிலை எப்படி நான் சரி பண்ணிக்கிறது? 2 பேர் இடையில நான் இருக்கேன்னா என்னோட மனநிலையை எப்படி அதை சரி பண்ணிக்கிறது? 2 பேர் இல்லை, மனநிலை சரி பண்ணவே சொல்லலையே. மனநிலை அப்படிதான் இருக்குன்னு ஏற்றுக்கணும். எல்லாமே கரெக்ட் தானே இருக்குதுங்க. உங்களை பொறுத்தவரை நீங்கள் கரெக்டு, அவங்கள பொறுத்தவரை அவங்க கரெக்டு, அவங்கள பொறுத்தவரை அவங்க கரெக்டு தான். செயலில் தான் பார்க்கணும். செயலில் வந்து தப்பான செயல் ரைட்டான செயலில் தான் பார்க்கணும். மனோ இயல்பு எப்படி வேணாலும் இருக்கு. செயல் எப்படி பண்ணுறது இல்லை. செயல் வந்து பணத்தை நீங்கள் பேசுறீங்களா, ஒரு செயல் தானே. இது தெரியதானே செய்யுது. செயல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செயல் நமக்கு வந்து இதுதான் பிரச்சனையானதே. மனசை மனசை அங்கீகரிக்கிறது தெரிஞ்சுட்டா போகும். எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு அதை வந்து அந்த மாதிரி நீங்கள் பாஸ் மார்க் கொடுக்குறதுக்கு மட்டும் கற்றுக்கிட்டா போகும். மற்றதெல்லாம் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் இல்லை. உங்கள் மனநிலையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். உங்களுக்கு உங்கள் மனசுலாம் கரெக்ட் தானே எடுத்துக்கணும். இப்போ நாம் வந்து தடமாறுறோம். நாம் வந்து நான் ஞானி இல்லவே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறோம். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஞானிகள் தான், எல்லாருமே முக்தர்கள் தான், எல்லாருமே லிபரேட்டரில் தான் இருக்கணும். வினாடிக்கு முன்னாடி மனசு மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஒரே நிலையில் இருக்கவே இருக்காது. மனசு வந்து வினாடிக்கு முன்னாடி மாறுது. ஒரு தாட்டினுடைய ஆயுள் வந்து அரை வினாடி கூட கிடையாது. ஏன்னா நம்ம தாட்டு தான் மனசு. தாட்டில் தான் மனசுக்கிட்டே ஒன்றுமே கிடையாது. அதனால தாட்டு வந்துகிட்டே இருக்குது, வினாடிக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. அது மாறிக்கிட்டே தான் இருக்குது. நாம் என்ன சொன்னால் நீ இது வரலாம் இது வரக்கூடாதுன்னு சொல்லி அதை பிடிச்சிக்கலாம். அங்கே பிடிக்கிறத விட்டுருங்க, தாட்டை பிடிக்கிறத விட்டுருங்க. அடுத்தவங்க என்னதான் என்ன பாதிக்குது அதேமாரி அடுத்தவங்களோட மனநிலை என்ன பாதிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, அடுத்தவங்களோட மனநிலை உங்களை பாதிக்குன்னு சொல்லி நீங்களாச்சும் அப்படின்னா கற்பனை பண்ணுவாங்க. அது எதுவுமே உங்களை பாதிக்காது. நீங்கள் தான் உங்களை பாதிச்சுக்கிறீங்க. எனக்கு இது வேண்டாம் சொல்லி நீங்கள் தான் உங்களை நீங்களே பாதிச்சுக்கிறீங்க. கைத்தலாம் தெரியும். அவர் கேட்ட கேள்வியில ஒரு உள்கேள்வி இருக்குது. அதாவது இல்லை, கேட்ட கேள்வியை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். எல்லாத்துக்கும் கேள்வி தானே. 2 பேர் இருக்கிறோம். 2 பேர் ஒன்னா இருக்கும்போது அந்த இதுல என் மனநிலைமை நான் எப்படி மாத்திக்கிறேன்னு கேட்ட கேள்வி அவர் அப்படி கேட்டாரு. நான் அதை மாத்தி கேட்கிறேன். பக்கத்துல இருக்கவங்க மனசை எப்படி மாத்துறது அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும். அது சொல்ல முடியாது. ஆனா நம்ம விருப்பப்படுவோம் மனசுக்குள்ள. அது என்ன பண்றது? இல்லை, இப்போ நாம பண்ணுறது அதுதான். உங்கள் மனநிலையை மாற்றுறதுதான் முயற்சியே பண்ணோம். இந்த முகாம் நடத்துகிற நோக்கமே அதுதான். உங்கள் மனநிலை வந்து உங்களுக்கு நீங்களே சண்டை போடுற மனநிலையில் இருக்கிறீங்க. நீங்கள் சண்டை போடாதுன்னு உங்களுக்கு நீங்களே சமாதானம் ஆயிருங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த மனநிலையை மாற்றுறது தான் பண்ணுறோம்.